அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த கடைசி 2 நாள் நேற்று இன்றைக்கெல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் இந்த நீட் ரிகார்டிங் நிறைய நடந்திருக்கு. அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் என்னென்ன மாதிரி விளைவுகள் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நேற்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க நேற்று என்டி ஆஃபீஸ்க்குள்ளாரியே போய் அங்கே உள்ளார இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கேஸ் நடந்திருக்கு. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் 2 சபையிலுமே, கீழ் சபை மேல் சபை 2லையுமே பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா இதில் பார்த்திங்க அப்படின்னா 2லையுமே எதிர்க்கட்சிகள் நிறைய அமளி ஒன்லி ரிலேட்டட் வித் திஸ் நீட். ஸோ ஒரு நாட்டோட பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அமளி அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பூதாகரமானதாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஐயம் உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்குமே ஒரு தோணல் வரலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரசியலை தாண்டியதாக உண்மையாகவே இதில் பிரச்சனைகள் நடந்திருக்கா, பிரச்சனைகள் நடக்கலையா, இது எல்லாமே டிசைட் பண்ணி விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது சிபிஐயோட வேலை. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே 2 சபைகளுமே நிறைய மக்களோட குரலை பிரதிபலிச்சுக்கிறதுக்காக அங்கே பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. 3வது விஷயம், நேற்று பார்த்திங்கன்னா இதே சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு கேஸ் வந்தப்போ பார்த்திங்கன்னா OMR ஆன்சர் ஷீட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுத OMR ஆன்சர் ஷீட், ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டோட இப்போ நம்ம வெப்சைட்டில் வச்சாங்க இல்லையா, ரிசல்ட் விட்டு அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட OMR ஷீட்ஸ், அவங்க எழுதின OMR ஷீட்ஸையும் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்லேயே அந்த லிங்க்கை கட் பண்ணிட்டாங்க. அது திருப்பியும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்டிஏ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு 3rd ப்ராப்ளம். 4th பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஓய்வு பெற்ற இஸ்ரோ தலைவர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஆல்ரெடி 22 of June ஐ திங்க் அமைச்சிருந்தாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் ஆன் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்திய குடிமக்கள் யார் மட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே இதில் அவங்களோட கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மாதிரி கருத்துக்களாக இருந்தாலும், நீட்டு வேணும், நீட்டு வேணாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வாங்க, இல்லை +2 மார்க் கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசில் எது கரெக்ட் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி எல்லா ஃபீட்பேக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பரில் பார்த்திங்கன்னா OTP வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தான் உங்கள் பேர் கொடுத்து தான் உள்ளார போக போகிறீங்க. நீங்கள் இந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ரெக்கார்டை பதிவு பண்ணுறதுல தப்பில்லை. ஸோ இந்த 4 விஷயங்கள் பார்க்குறதுக்கு சாதாரண விஷயங்களாக தெரியலை, உண்மையாகவே பெரிய விஷயங்கள் தான். ஏன்னா நீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமே போணுச்சா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிஜமாகவே தெரியலைங்க. இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்டிங்லேருந்து May 5th எக்ஸாமினேஷன் முடியறதுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிற ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி இது நிறைய ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணாங்க. தென் சிபிஐ பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ
டைரக்டர் ஜெனரலே மாற்றிருக்காங்க இந்த விஷயத்துக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இது ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் இதனால் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டுக்கும் ஏற்பட்டிருக்க மன உளைச்சல் ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அன்டாலரபிள். அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்கலாம், நல்ல மார்க் எடுக்காமல் இருந்திருக்கலாம். எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 மாதமாக கண்டிப்பாக பயங்கரமான மன உளைச்சலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்னால் நல்லா உணர முடியுதுங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த விஷயங்கள்னால இன்னும் என்ன மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீநீட் அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23rd of June நடந்துச்சு. ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 30th June வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு NTA சொல்லியிருந்தாங்க. மீன் டைம் இந்த டைம்குள்ளார தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா NTA டைரக்டர் ஜெனரலை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று அந்த NTA ஆஃபீஸ்குள்ளாரையே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன்னால் அந்த 1563ல் அரௌண்ட் 800 சம்திங் தான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு அதோட என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் படி 26th or 27th வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிசல்ட் அதாவது ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். பப்ளிஷ் பண்ணி கீ சேலஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டுருக்கணும், பசங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் ஆன்சருக்கு இன்றைக்கி வருதுன்னா ஒரு நாள் டைம் மாஸ் கொடுத்துருக்கணும் கீ சேலஞ்சுக்கு. தென் 1 or 2 days டைம் கொடுத்து அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் 30th இன்றைக்கி we are in 28th. ஸோ 30th டைமே இல்லை. மேபி நாளைக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே சேலஞ்சுக்கு ஒரு நாள் கொடுத்து ஃபஸ்ட் ஆர் செகண்டு தான் வந்து அவங்களால ரிசல்ட் டிக்ளேர் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஆர் செகண்டு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ரேங்கிங் மாறும். அப்படிங்கிறதுனால அந்த ரேங்கிங் மாறுறது வர்றதுக்கு இட் வில் டேக் another 1 day அப்படிங்கிறது நினைக்கிறேங்க. ஸோ அப்போது ஆஸ் பர் ஷெட்யூல் 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ரிஃபார்ம் கமிட்டி அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு July 7th வரைக்கும். ஸோ சேம் டைம் 8th வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்குறப்போ கவுன்சிலிங் ஆஸ் பர் ஷெட்யூல் நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஸ் வெல் ஆஸ் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இவ்வளோ எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே போக 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீநீட்டுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ரீநீட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ திஸ் இஸ் த 50-50 scenario. ஸோ 50% there is a chance for re-NEET, 50% there is a chance for we'll go for a counselling. But என்னோட assumption படி that counselling may get delayed. இதுதான் இன்றைக்கி பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.